அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி சைக்காலஜி என்ற தலைப்பில் நாம் இன்றைய வினாக்களை காணலாம். இன்றைய முதல் கேள்வி, கட்டுப்பாடற்ற இணைத்தறி சோதனையை அதாவது ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட் உருவாக்கியவர் யார்? ஏ. முர்ரே மார்கன், பி. ஹியூம், சி. ஹெர்மன் ரோசக், டி. சிக்மண்ட் ஃப்ராய்டு. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூங். இவர் தான் இந்த கட்டுப்பாட்டற்ற இணைத்தறி சோதனையை உருவாக்கியவர் ஹியூங். அடுத்து இரண்டாவது கேள்வி, பொருளறிவோடு இணைத்தறி சோதனையை வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட் உருவாக்கியவர் யார்? ஏ. முர்ரே மார்கன், பி. ஹியூம், சி. ஹெர்மன் ரோசக், டி. ஐசங். இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா முர்ரே மார்கன் என்பதுதான் சரியான விடை. அடுத்து மூன்றாவது கேள்வி, மைத்தட சோதனையை இங்க் பிளாட் டெஸ்ட் இதை உருவாக்கியவர் யார்? ஏ. ஸ்ட்ராங், பி. ஹெர்மன் ரோசக், சி. ஜி.எஃப். கூடர், டி. டிட்ச்னர். இதற்கு சரியான விடை ஹெர்மன் ரோசாக் என்பதுதான் சரியான விடை, மைத்தட சோதனை. அடுத்து நான்காவது கேள்வி, வளர்ச்சி ஆளுமை கொள்கையை அதாவது டெவலப்மெண்டல் தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி அமைத்தவர்கள் யார்? ஏ. சிக்மண்ட் ஃப்ராய்டு, ஆட்லர், ஹியூங், பி. ஐசங், சி. ஆல்பர்ட் காட்டர், டி. கிரெச்மர். இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு, ஆட்லர் மற்றும் ஹியூங். இதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, வகைப்பாடு அடிப்படை கூறு ஆளுமை கொள்கையை முன்வைத்தவர் யார்? ஏ. ஐசங், பி. ஆல்போர்ட், சி. ஹிப்போக்ரைட்டஸ், டி. வாட்சன். இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐசங். இவர் தான் வகைப்பாடு அடிப்படை கூறு ஆளுமை கொள்கையை முன்வைத்தவர். அடுத்து அடிப்படை கூறு ஆளுமை கொள்கையை அதாவது ட்ரெய்ட் தியரியை உருவாக்கியவர்கள் யார்? ஏ. ஆல்பர்ட் மற்றும் காட்டல், பி. ஸ்ட்ராங் மற்றும் கூடர், சி. தர்ஸ்டன் மற்றும் லிக்கர்ட், டி. லெவின். இதற்கு சரியான விடை ஏ. ஆல்பர்ட் மற்றும் காட்டல். இவங்க தான் இந்த அடிப்படை கூறு ஆளுமை கொள்கையை உருவாக்கியவர்கள். அடுத்த கேள்வி, வகைப்பாடு ஆளுமை கொள்கையை அதாவது டைப் தியரி ஆஃப் பர்சனாலிட்டி முன்வைத்தவர்கள் யார்? ஏ. ஹிப்போக்ரைட்டஸ், கிரெச்மர், ஷெல்டன், பி. ஐசங், டி. ஆல்போர்ட், டி. வாட்சன். இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிப்போக்ரைட்டஸ், கிரெச்மர், ஷெல்டன். இதுதான் சரியான விடை, வகைப்பாடு ஆளுமை கொள்கை. அடுத்த கேள்வி, மனப்பான்மை அளவிடும் முறையை உருவாக்கியவர்கள் யார்? ஏ. தர்ஸ்டன், லிக்கர்ட், பி. ஸ்ட்ராங், கூடர், சி. ஹிப்போக்ரைட்டஸ், டி. டிட்ச்னர். இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்ஸ்டன் மற்றும் லிக்கர்ட். இவர்கள் தான் இந்த மனப்பான்மையை அளவிடும் முறையை உருவாக்கியவர்கள். அடுத்த கேள்வி, தொழில் ஆர்வ மனப்பான்மை அளவுகோலை உருவாக்கியவர்கள் யார்? ஏ. பிரஸ்லி, பி. ஸ்ட்ராங், சி. கூடர், டி. லெவின். இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரஸ்லி என்பவர் தான் இந்த தொழில் ஆர்வ மனப்பான்மை அளவுகோலை உருவாக்கியவர் பிரஸ்லி. அடுத்த கேள்வி, தொழில் ஆர்வ பட்டியலை அதாவது வொகேஷனல் இன்ட்ரெஸ்ட் இன்வென்டரி உருவாக்கியவர் யார்? ஏ. ஸ்ட்ராங், பி. கூடர், சி. பிரஸ்லி, டி. லிக்கர்ட். இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் என்பதுதான் சரியான விடை, ஸ்ட்ராங். அடுத்து தொழில் ஆர்வ வரிசை பதிவேட்டை வொகேஷனல் ப்ரிஃபரன்ஸ் ரெக்கார்டு இதை உருவாக்கியவர் யார்? ஏ. கூடர், பி. ஸ்ட்ராங், சி. பிரஸ்லி, டி. டிட்ச்னர். இதற்கு சரியான விடை ஏ. கூடர் என்பவர் தான் சரியான விடை. அடுத்து கள கோட்பாடு கற்றல் கொள்கையை அதாவது ஃபீல்டு தியரி ஆஃப் லேர்னிங் முன்வைத்தவர் யார்? ஏ. குர்த் லெவின், டி. டிட்ச்னர், சி. ஐசங், டி. ஆல்போர்ட். இதற்கு சரியான விடை குர்த் லெவின்.
வடிவை வடிவை அமைப்பு கோட்பாட்டை அதாவது ஸ்ட்ரக்சரலிசம் உருவாக்கியவர் யார்? ஏ டிட்ச்னர், பி லெவின், சி ஸ்ட்ராங், டி கூடர். இதற்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா டிட்ச்னர். இதுதான் சரியான விடை. டிட்ச்னர் வடிவை அமைப்பு கோட்பாடு ஸ்ட்ரக்சரலிசம் உருவாக்கியவர் டிட்ச்னர். அடுத்த கேள்வி, ஒழுக்கம் சார்ந்த சார்பு நோக்கத்தை அடைய தேவையான வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 to 8, 9 to 10, 11 to 12, 13 to 14. எதுன்னு பார்த்தீங்கன்னா 11 to 12. நல்ல கேள்வி. உளவியல் என்பது மனிதனின் நடத்தையின் காரணங்கள், நிபந்தனைகள் ஆகியவற்றை படிக்கும் படிப்பாகும் என கூறியவர் யார்? உளவியல் என்பது மனிதனின் நடத்தையின் காரணங்கள், நிபந்தனைகள் ஆகியவற்றை பற்றி படிப்பதாகும் என கூறியவர் யார்? ஏ மக்டூகல், பி வாட்சன், சி ஃப்ராய்ட், டி யூங். இதற்கு சரியான விடை மக்டூகல். உளவியலுக்கு டெஃபினிஷன் கொடுத்திருக்கிறாரு. அடுத்து, உளவியல் என்பது மன அறிவியல் அல்ல என்று கூறியவர் யார்? ஏ வாட்சன், பி மக்டூகல், சி ஃப்ராய்ட், டி லெவின். இது யார் சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா வாட்சன். உளவியல் என்பது மன அறிவியல் அல்ல. பண்டைய காலத்தில் உளவியல் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஏ ஆன்மா, பி உடல், சி அறிவு, டி சக்தி. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மா என்பதுதான் சரி. அடுத்து, உடல் வளர்ச்சி வேகமாக நடைபெறும் பருவம் எது? ஏ குழந்தை பருவம், சி ஆளுமை பருவம், சி சிசு பருவம், டி முதுமை பருவம். இதற்கு சரியான விடை வேகமாக வளர்ச்சி பெறும் பருவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிசு பருவம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை பருவம் வரும். உடல் வளர்ச்சியிலிருந்து மூளை வளர்ச்சி வரைக்கும், அறிவு வளர்ச்சி வரைக்கும் வேகமாக நடைபெறும். வளர்ச்சி ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக பியூட்ரி சுரப்பியில் சுரக்கும் போது என்ன ஏற்படுகிறது? பியூட்ரி சுரப்பி. ஏ மெதுவான வளர்ச்சி, பி அசாதாரண வளர்ச்சி, சி சீரான வளர்ச்சி, டி அறிவுத்திறன் அதிகரிப்பு. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா அசாதாரண உடல் வளர்ச்சி ஏற்படும் பியூட்ரி சுரப்பி அதிக அளவு சுரந்தால். குழந்தையின் சுதந்திர உணர்வுக்கு மதிப்பளிக்கும் போது தானே தொடங்கும் திறன் எந்த வயதில் ஏற்படுகிறது? ஏ 1 to 2 ஆண்டுகள், பி 2 to 3 ஆண்டுகள், சி 4 to 5 ஆண்டுகள், டி 6 to 7 ஆண்டுகள். இதற்கு சரியான விடை 2 to 3 ஆண்டுகள்.